நாங்க நீங்க பார்ப்பது கேட்பது ஊடகத்தில் வருவதை வைத்தெல்லாம் நாம் பேசுவோம் அல்ல. நான் எப்பொழுதும் என்ன சொல்லி வர்றேன், அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் அவர்கள் எந்த பெயரில் இருந்தாலும் அனைவரும் ஓர் அணியில் திரண்டு திமுகவை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு கைகோர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களது நிலைப்பாடு. அதனால்தான் நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்து நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக நின்றோம். தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்ற கருத்திலேதான் நாங்கள் இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எந்தெந்த கட்சிகள் எல்லாம் திமுக ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும், இது மக்கள் விரோத ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற ஆட்சி, அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டு கொதித்து போயிருக்கின்ற இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் மற்ற கட்சிகளும் தங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு தர வேண்டும் என்று நான் தொடர்ந்து பலமுறை உங்கள் வாயிலாக சொல்லி வருகிறேன். அதே கருத்தில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இருந்து வருகிறது. இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி, அதில் அங்கம் வகிக்கிற ஒவ்வொரு கட்சியுமே தலைமை வகிக்கின்ற கட்சியாகத்தான் இருக்க முடியும். ஏன்னா எல்லாரும் சேர்ந்துதான் தீய சக்தி திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும். அதனால யாரு தலைமை அப்படிங்கறதெல்லாம் கூடி பேசி சுமூகமாக தீர்த்து, ஏன்னா எங்கள் அனைவருக்கும் தெரியும் எங்களுக்கு உள்ள பொறுப்பு இந்த மக்கள் விரும்பாத ஆட்சியை முடிவு கொண்டு வர வேண்டும் என்பதுதான். இல்ல, திரு அண்ணாமலை அவர்களோடு நான் பேசிய பொழுது இதை பற்றி அவர் வந்து சொல்லல. நாம் நேரில் சந்திக்கும் பொழுது பேசிக் கொள்ளலாம். ஏன்னா ஊடகத்தில் வர்ற செய்தியில் போது என்னை பொறுத்தவரை இந்த வருகின்ற செய்திகள் தகவல்கள் அடிப்படையில் நாம் எதுவும் பதில் சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று நினைக்கிறேன். அதுவரை வெயிட் பண்ணுவோம். அது எங்கள் கூட்டணி கட்சி ஆகிய பாரதிய ஜனதா கட்சி, அதன் மத்திய தலைமை எந்த ஒரு முடிவையும் தீவிர ஆலோசித்துதான் எடுப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா பல ஆண்டுகள் அவர்கள் பொறுத்து அரசியல் இயக்கம் நடத்திதான் அவர்கள் மத்தியிலே ஆட்சிக்கு வந்தவர்கள். அதனால இது போய் நம்ம அவங்களுக்கு யாரும் எந்த யோசனையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. உறுதியாக அவர்கள் இங்கு உள்ள தமிழ்நாட்டில் உள்ள நிலவுகிற எல்லா சூழ்நிலையை பார்த்துத்தான் எந்த முடிவும் எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.